எம்ஜிஆர் முதல் அமைச்சராக இருந்த சமயம் காமராஜர் பிறந்த நாளன்று அவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய காரில் போய்க் கொண்டிருந்தார். கார் அண்ணா மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது எம்ஜிஆர் டிரைவர் கதிரேசனை காரை நிறுத்தும்படி சொன்னார். கதிரேசன் காரை நிறுத்த கதவை திறந்து சாலையில் இறங்கி ஓட்டமும் நடையுமாக நடக்க ஆரம்பிக்கிறார். என்னவென்று புரியாமல் அதிகாரிகளும் உதவியாளர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். எம்ஜிஆர் இறங்கி செல்வதை பார்த்ததும் சாலையில் வாகனங்களில் சென்றவர்களும் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டனர். பொதுமக்களும் கூடியதால் அந்த இடம் பரபரப்பானது. எம்ஜிஆர் எதற்காக அப்படி வேகமாக சென்றார் என்பது அடுத்த சில நொடிகளில் தெரிந்துவிட்டது. அங்கே சாலை ஓரத்தில் ஒருவர் காக்காய் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு கை கால்களை உதறியபடி வாயில் நுரை தள்ள போராடி கொண்டிருந்தார். எம்ஜிஆர் அவரை தன் மடியில் கிடத்தி அவரது கைகளை பிடித்து நீவி ஆசுவாசப்படுத்தினார். துடிப்பு சற்று அடங்கிய நிலையில் தன் உதவியாளர்களை அழைத்து அவரை ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய சொல்லிவிட்டு காரில் ஏறி சென்றார்.